பிகைண்ட் சொந்தங்களுக்கு வணக்கம். செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கலாமா? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நமது முன்னோர்கள் காலத்தில் இந்த செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது பழக்கமாக இருந்திருக்குது. முந்தைய காலத்தில் பார்த்திங்கன்னா மண்பானையில் எப்படி தண்ணி வச்சு குடிக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த செம்பில் தண்ணி வச்சு குடிக்கிறதும் ஒரு முறை தான். முந்தைய படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செம்பில் தண்ணி குடிக்கிற காட்சிகள் நிறைய வரும். படங்களில் கூடுதலாக அந்த நாட்டாமைன்ற காட்சி வர்ற இடத்துல எல்லாம் இந்த செம்பு நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அந்த செம்பை வச்சு தான் அந்த தீர்ப்பு சொல்கிறதா கூட இருக்கு. அப்படியான காட்சிகள் நிறையவே இருக்குது. இன்று விஞ்ஞானம் கூட செம்பில் தண்ணி குடிக்கிறது பல ஆரோக்கிய நன்மைகள் இருப்பதாக கூறுகின்றது. பொதுவாக செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை வச்சு 6 முதல் 8 மணித்தியாலம் கழித்து குடிப்பது உடலுக்கு நல்லது என்று சொல்லப்படுறது. அந்த நேரத்தில் தண்ணியில் இருக்கிற செம்பு தாதுவின் சிறிய அளவு கலந்து உடலுக்கு தேவையான சில நன்மைகளை தரலாமா. இந்த செம்பில் தண்ணி வச்சு குடிக்கிறதால நிறைய நன்மைகள் இருக்கா. அந்த என்னென்ன நன்மைகள்ன்றதை பார்ப்போம். செம்பு தாது உடல்ல நல்ல இரத்த அணுக்களை உருவாக உதவுகின்றது. உடலில் உள்ள நச்சு பொருட்கள் வெளியேற்ற உதவுகின்றது. இது உடல் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குமா. செரிமானம் நன்றாக நடைபெற உதவும் மற்றும் சில ஆய்வுகள் கூறுகின்றது. ரத்தம் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் இந்த செம்பில் வச்சு தண்ணி குடிக்கிறது உதவக்கூடுமா. கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் என்ற ஆலோசனையுடன் இந்த தண்ணியை குடிப்பதால தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்க உதவலாம் என்றும் கூறப்படுகிறது. செம்பில் தண்ணியை அளவுக்கு அதிகமாக வச்சு குடிக்க கூடாதாம். அதே மாதிரி அளவுக்கு அதிகமாக நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் உடலுக்கு பாதிப்பு ஏற்பட சில வாய்ப்புகளும் இருக்கின்றதா. நம் முன்னோர்கள் கடைபிடித்த இந்த சிறிய பழக்கங்கள்ல பல ஆரோக்கிய ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன. இந்த காலத்துல இந்த செம்பில் தண்ணி வச்சு குடிக்கிறது எல்லாமே கொஞ்சம் மருகி போயிட்டுன்னு தான் சொல்ல வேண்டும். நீங்க இப்பயுமே வீட்டில் செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குண்டா இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இது போன்று இன்னும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற நான் லெக்ஸி. மற்றும் எங்களுடைய BM தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் தலைமை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சிருங்க.